14ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். பாருங்கள், இந்த 77 63 அப்படின்ற நம்பர் வந்து எப்படி மேட்ச் ஆகிருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு 77 பாருங்கள், 363 ஓகேவா. இது பாருங்கள், இங்கே பாருங்களேன், ஏசியில் ஒரு 77, அதுக்கு மேலே ஒரு 36, அதாவது அந்த 36 77 அதோட அந்த 77 66 ஒரு சில இடத்துல நமக்கு செட்டிங் வந்திருக்குங்க. பாருங்கள், 77 ஓகேவா. 77ல் இங்கே பாருங்கள், 2 நம்பர் ப்ளஸ் பண்ணால் 775 பாக்ஸ் ஓகேவா. இப்போ பாருங்கள், இந்த ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 636 பாக்ஸ் ஓகேங்களா. இப்போது கீழே 97 அப்படின்னு இருக்குது. அது 3ஆவது சான்ஸ் வருமானு தெரியல. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 617லுமே 2 நம்பர் வரணும். அது எப்படின்னு ஐடியா இல்லை. பாருங்கள், அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 777க்கு மேலே கூட பாருங்கள் 603 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 551 இருக்குது. அப்போது இந்த 617 ஒரு 551 இந்த 927 மேட்ச் பண்ணவே முடியல. அதனால் 3ஆவது சான்ஸ் வருமா அப்படின்னு தெரியல. அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை இப்போ மார்க் பண்ணுற பாருங்கள். இந்த 77 இந்த 77 2 நம்பர் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 707ன்னு வரும். அதை ஆப்போசிட் பண்ணால் இந்த 8ல் 2 நம்பர் கூட்டினா நமக்கு 10ன்னு வரும். அதை ஆப்போசிட் பண்ணால் 5 அப்படின்னு வரும். அப்போ 757 வரும். மேலே இந்த 666 இருக்குது. இந்த 666ல் இந்த 6ல் 2 நம்பர் கூட்டினா, பி போர்டு 2 நம்பர் கூட்டினா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 8 வரணும் ஓகேவா. 6ல் 2 கூட்டினா 8. அப்போ 8க்கு பார்த்தீங்கன்னா 3 ஆப்போசிட் வச்சு 663. இதுதான் எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இது செட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 010 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குதுல்ல, இந்த நம்பரில் 2 ப்ளஸ் பண்ணால் 3 அப்படின்னு வரும் ஓகேவா. அப்படி 3 ஆப்போசிட் பண்ணால் 080 அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு இந்த 77 இருக்குல்ல, இந்த 77 நமக்கு பிசியில் வந்தது ஓகேவா. அதை பார்த்துருவோம். இந்த பிசியில் வந்தது. இப்போ இந்த 66 பாருங்கள், ஏசியில் இருக்கிற நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து ரிசல்ட் கான்செப்ட்டு. பி போர்டு வந்து 2 ப்ளஸ் பண்ணி ஆப்போசிட், அதுதான் ஓகேவா. புரியுதா பார்த்துக்குங்க. அப்போது இந்த இந்த ஏசி இங்கே பிசி 77, இந்த ஏசி ஏபியில் 66. ஸோ இந்த 00 பிசி 00 அப்படின்னு வரணும். இல்லைன்னா ஏற்கனவே வந்த இடத்துலையே, அதாவது பிசியில் ஏசிலேயே வரணும் 00. அப்படி இல்லைன்னா வந்த இடத்துல பிசிலேயோ ஏபிலேயோ நிற்கணும். அதுதான் வந்து அப்படி தான் ரிசல்ட் வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 0 வந்துச்சுன்னா பி போர்டில் 8க்கு 2 ப்ளஸ் பண்ணால் 10, அதுக்கு ஆப்போசிட் 5 ஏ போர்டு. இந்த பி போர்டில் இருக்கிற 6க்கு 2 ப்ளஸ் பண்ணால் 8, அதுக்கு ஆப்போசிட்டு நமக்கு சி போர்டில் 3. ஸோ இந்த 1க்கு 2 ப்ளஸ் பண்ணால் 3, அது ஆப்போசிட் பண்ணால் 8, அந்த நம்பர் நமக்கு இப்போ பி போர்டு நிற்கணும். 080 அப்படின்ற நம்பரு வரணும் ஓகேவா. திரும்ப ஏசிலேயே அந்த 00 வரணும். நமக்கு 080 ஏற்கனவே 2 தடவை இருக்குது ஓகேவா. 2 தடவை இருக்குது. அதனால் திரும்பவும் வருமானு பாருங்கள். இல்லைன்னா 800 இல்லை 008, இல்லைன்னா நம்ம வந்து 008 பாக்ஸ் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ஐடியா வருதான்னு பாருங்கள். நான் ஒரு சிங்கிள் நம்பர் சொல்கிறேன். இது உங்களுக்கு 0ன்ற நம்பரு கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா 800 பாக்ஸ் பண்ணிவிடுங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஓகேவா. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், 546, இங்கே 457 வின்னிங் நம்ம மிஸ் பண்ண 4. அது இங்கே 156க்கு அப்படியே 517 ஓகேவா. இப்போ இதே கான்செப்டில் நமக்கு இங்கே பாருங்கள், இது ஒரு சின்ன சேஞ்சு யோசித்து பார்க்கலாம். இந்த 16 ஏபியில் 66, அதாவது இந்த 577 வர இடத்துல இந்த கெஸ்ஸையுமே நான் வந்து சொல்லலான்னு இருந்தேன்.
ஆப்போசிட் இந்த 737 கீழே எப்படின்னா இந்த 85க்கு ஃபுல் ஆப்போசிட் என்ன பாருங்கள் 30 ஓகேவா. அப்போது இந்த 16 ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 66. அப்படி இல்லைன்னா இந்த 8க்கு 3 சரி 8க்கு 8 வந்த மாதிரியே 3க்கு இங்கே 3 ஏ போர்டு வந்துச்சுன்னா இல்லைன்னா இது சி போர்டு போயிடுச்சுன்னா 3க்கு 3 சி போர்டு வச்சுட்டா ஏபியில் இந்த 1661 ஆக 163 அப்படின்ற கெஸ்ஸிங் வரும் அப்படின்னு பார்த்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அது ஃபுல் ஆப்போசிட்டில் நமக்கு 663 ஃபுல் ஆப்போசிட்டில் ஏசி ஆப்போசிட் பண்ணி பிசியில் ஒரு நாள் விட்டு, அதாவது இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியுமே வந்து பாஸ் ஆகும். நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு ஓரளவுக்கு எடுக்கலாம் ஓகேவா. இப்போ பாருங்கள் நேற்று நாம் என்ன எடுத்தோம் அப்படின்னா இந்த நம்பரை தான் எடுத்தோம். 10க்கு 10, 30க்கு 30, 95க்கு 95 வந்துடும் ஒரு நாள் விட்டுன்னு. ஆனால் இதே சேமு ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள். நாம் அதையும் வாட்ச் பண்ணியிருந்தா பிடிச்சிட்டு இருந்துக்கலாம். இந்த 10 வந்து 0, இந்த 10க்கு அப்படியே 10ன்னே வைங்க ஓகேவா. இந்த 03 30ன்னு வைங்க ஒரு நாள் விட்டு. இப்போ இந்த கேப்பில் 36ன்னு இருக்குது, அதனால் விட்டு பாருங்கள் கரெக்டாக 63. எவ்வளோ சூப்பராக இந்த கேமு வந்துக்குது பாருங்கள். நம்ம வந்து இந்த இடத்துல இதை மேட்ச் பண்ணோம், ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது, நம்ம பார்க்கல. அதுதான் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியல. சரி இப்படி இருக்குது. இப்போது இந்த 63க்குமே 08க்கும் 78க்கும் ஒரு மேட்ச் ஆகுது, அதையுமே நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 86 ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் நமக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 36, அது 63 அப்படின்னு வைக்கலாம். அது கீழே பாருங்கள் ஒரு 08ன்னு இருக்குது. அந்த 08 ஒருவேளை இங்கே நம்ம 86 தான், இங்கே 63 ஓகேவா. அப்போது இந்த 8 நமக்கு 8 அப்படின்னு வந்த மாதிரி இந்த 3 வந்து பி போர்டு 3 வச்சு இந்த 0க்கு 5 வச்சா 85 அப்படின்னுமே வரலாம், இல்லைன்னா 58 அப்படின்னு கூட திரும்பி கூட வரலாம். அப்போது இதே மாதிரி ஏற்கனவே செட்டிங் ஆகிருக்கா அப்படின்னா செட்டு இருக்குது, அதை மார்க் பண்ணல. இங்கே மார்க்கு ஒரு 3 இடத்துல பார்த்தேன். இதுங்க இதை பாருங்கள் ஓகேவா. 36க்கு ஒரு 08 ஓகேவா. இந்த மாதிரியுமே மேட்ச் ஆகும். அப்போ பிசி நமக்கு 08 இல்லைன்னா ஒரு 58 ஓகேவா. இது இன்னும் 2 இடத்துல மேட்ச் பண்ணோமே. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த 08க்கு ஒரு 68. ஸோ இந்த 68 என்ன பண்ணணும் நாம், 6க்கு 6, இந்த 8க்கு தான் இந்த 3 ஓகேவா. அப்போது 63. அப்போ 63க்கு மேலே பாருங்கள் நமக்கு 08. அப்போ இந்த 08 தான் நம்ம பிசியில் 08, 58 இல்லைன்னா 85 இல்லை 80 அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பிசியில் செட் பண்ணணும் ஓகேவா. அப்படி செட் பண்ணி பாருங்கள். என்னென்ன எடுத்தோம் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க ஓகேவா. அடுத்து பாருங்கள் இந்த 36, 77 பாருங்கள். இந்த பாருங்கள் 77க்கு அப்படியே 77 ஒரு நம்பரு ப்ளஸ் பண்ணி வந்திருக்கு 5 ஏ போர்டில். அடுத்து பாருங்கள் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 5 ஓகேவா. இப்போது 36 அப்படியே வந்து இங்கே 63க்கு 63 அப்படியே பிசியில் வந்துச்சு, இல்லைன்னா இந்த ஏபியில் இருக்கிற 36 இங்கே 63 அப்படின்னு வந்துச்சு. இப்போது இங்கே பாருங்கள் 4க்கு 3 அப்படின்னு வந்திருக்கு ஓகேவா. அதாவது ஒரு நம்பரு இப்படி ஏர் வரிசையில் பாருங்கள் 4க்கு 3 வந்திருக்கு, ஆனால் இங்கே பாருங்கள் 5க்கு 6 வந்திருக்கு. ஸோ இந்த 77 36க்கும் இந்த சி போர்டுமே கரெக்டாக எப்படி வந்திருக்கு பாருங்களேன். இங்கே 77க்கு 5, இந்த 36க்கு 6 எப்படின்னு கேட்டால் 3, 4, 5, 6 ஓகே, அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் பாருங்கள் இந்த 226 இருக்குது, அதுலேருந்து வருமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். அது எப்படி ஐடியா எனக்கு இல்லை. நீங்கள் உங்களுக்கு 2 வந்துச்சுன்னா ஒன்றா 22 ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் போர்டில் ஓகேவா. இந்த 6க்கு எப்படி வரும் அப்படின்னா 4, 3, 6ன்னு இருக்குது. ஒருவேளை இந்த 4, 8, 6 அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5, 6 இருக்குது. 5, 6க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா அதுவுமே 8 தான் வரும். அப்போ 822 வருதா அப்படின்னு
பார்த்துக்குங்க. ஓகேவா? 822 அதுவுமே வருமா அப்படின்னு பாருங்கள். இல்லைனா இந்த 08 அப்படின்ற நம்பரு நமக்கு ஏபிபிசியில் வருதான்னு பாருங்கள். இப்போது இதே மாதிரி இதே மெத்தடில் நாம் ஒரு நம்பர் எடுக்கலாம். பாருங்கள், இந்த 68 நமக்கு இங்கே 86 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஒரு நாள் விட்டுட்டு நமக்கு ஏபியில் 77 இருக்குது. அது அப்படியே வந்து பிசியில் 77. ஓகேவா? இங்கேயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான், பார்த்துக்குங்க. இப்போது இந்த 69 அப்படின்றது பிசியில் ஒரு நாள் விட்டு 96 அப்படின்னு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி போன மாதத்துல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அது இப்போ தான் ஞாபகம் வருது. ஆனால் இந்த மாதிரி மார்ச் மாதத்தில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது நேமாக ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த இதே இங்கே வந்த மாதிரியே இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த 63 வந்து நின்றுச்சு. அதாவது 10 10 30 63, இந்த 10 இந்த 30 இந்த 63, இந்த கேப்பில் நமக்கு 86 77, 86க்கு 68க்கு 86, 77க்கு 77, இந்த 69க்கு நம்ம 96 அப்படின்னு செட் பண்ணலாம். சரி, அப்போ ஏ போர்டு எதனா செட் பண்ண முடியுமான்னு பார்த்தா இந்த 2க்கு 2 இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே 3 இருக்குது, ஆனால் இங்கே 5 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அப்போது இங்கே கரெக்டாக பாருங்கள், இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கேயுமே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போது 2 0க்கு 5. இப்போ இந்த 3க்கு நாம் 8 அப்படின்னு வைக்கலாம். 8ன்னு வச்சா 896 அப்படின்ற நம்பர் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், 2 3 0 மறுபடியும் 2 5 அப்படின்னா கேப்பில் 4 அப்படின்ற நம்பரு நமக்கு குறையுது. அப்போது 496 அப்படின்னுமே கூட எடுக்கலாம். ஓகேவா? ஆனால் பிசியில் ஒரு 96 ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதுதான் பாருங்கள், எப்படி உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். முதல்ல சொன்னது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் கொடுக்குற ஒரே நம்பர் பிசி 96. அதுக்கு நீங்கள் எதனா மேட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.